Hi guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome to my channel. This is Master SK. So நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இட்ஸ் லைக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு தொழில் ரொமான்ஸ் அப்படிங்கிற படம் ஓடிடி வந்துருச்சு. ஸோ அந்த ஓடிடி ஃபிலிம் தான் பார்க்க போறோம். தியேட்டர் ரிலீஸ் ஆனது, பட் நான் ஓடிடி தான் பார்க்குறேன். சார் இந்த படம் அசோக் செல்வன் இருக்கார்ல, செம்மையா இருக்கா அப்படின்னு கேட்டா வந்துட்டு தலை வலிக்குதுடா, காமெடியா இருக்கா அப்படின்னா வந்துட்டு லவ் இருக்கா அப்படின்னா வந்துட்டு யா எமக்கு தொழில் ரொமான்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல லவ் மட்டும்தான் இருக்குது. இருந்தா நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ அது என்ன, அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீட்டுக்கு வரலாம். இது உங்கள் மாஸ்டர். இன்சிடென்ட்டா வந்துட்டு ஒரு பொண்ணை மீட் பண்றாரு, அந்த பொண்ணையே லவ் பண்றாரு. அந்த பொண்ணு திடீர்னு பார்த்தா எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நான் வந்துட்டு டெல்லிக்கு போய் நான் வேற வேற லெவலுக்கு நான் சம்பாதிக்க ஆசையா இருக்கு, நான் அங்கே போறேன்னு இருக்கிற ஒரு பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி அங்கே போக விடாம ஒரு மேனிபுலேட் பண்ணி விட்டுறாரு. கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே போகாம இருக்கும்போது வந்துட்டு இந்த பையனை வந்து லவ் பண்றாங்க கேட்டீங்கன்னா, ஆமா லவ் பண்றாங்க. காதலுங்கிறது ஒரு பூ மாதிரி, அது ஏன் உங்க சினிமால போட்டு கசக்குறீங்க? கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு விஷயம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா அந்த பொண்ணுக்கு தெரிய வருது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை எங்களை காம்ப்ளிகேட் பண்ணி அதுக்கப்புறம் அசோசியேஷன் அதுக்கு வந்துட்டு எந்த மாதிரி ரெக்வயர்மெண்ட் எடுத்தாரு, திரும்ப அந்த பொண்ணோட சேர்ந்தாரா சேரலையா, அதுக்கப்புறம் கடைசியில் என்ன நடந்துச்சு, இதுதான் வந்துட்டு இந்த படத்தோட இன்விடேஷன் பத்திரிகை வரைக்கும் போயாச்சா? இந்த படம் காமெடி ஃபர்ஸ்ட் டேன்னு சொன்னாங்க இருக்குது, தாங்க முடியலையே. பட் ஆனா வந்துட்டு நம்ம தேடி தேடி பார்க்கணும் இருக்கும். ஓ இது காமெடியா, இது காமெடி அப்படி மாதிரி நம்ம தேடி பார்க்க வேண்டிய இருக்குமே தவிர மற்ற மாதிரி வந்துட்டு நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது ஓ இதெல்லாம் இது காமெடி சிரிப்போம் அப்படின்னு சிரிப்பு வராது, என்னடான்னு இருப்பான். அந்த இட்ஸ் லைக் லவ் சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் சொல்றேன். ஸோ அந்த லவ் எல்லாம் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இந்த படத்தில். எனக்கு இந்த எமக்கு தொழில் ரொமான்ஸ் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லவ் சென்டிமெண்ட்ஸ் மட்டும்தான், மற்ற மாதிரி இந்த படத்தில் வேற எதுவும் பெருசா எல்லாம் இல்லை. நான் தருதல இன்னும் திருந்தல. அவன் குழந்தை இருக்கும்போது பண்ணதெல்லாம் குத்தி காட்டாதீங்க. ஏன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் கதை இருக்குல்ல, சரி ஒரு ஷார்ட் ஃபிலிமோட ஸ்டோரி தான் இந்த ஒரு கதை. இதை ஒரு ஷார்ட் ஃபிலிமாவே எடுத்து விட்டுருக்கலாம் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஏன்டா இந்த அளவுக்கு பேசுற அப்படின்னு வந்துட்டு அந்த படத்துக்குள்ளே வந்து ஒரு படம் எடுக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. ஒரு படம் எடுக்கிற மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தான் காமிப்பாங்க. அங்க ஒரு காண்டாமிருகம் அப்படின்னு படம் எடுத்து அங்க உள்ளவங்க எல்லாருமே வந்து அந்த டேரக்டர் கையில கிடைச்சா நான் அவன் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவங்களே சித்தரிச்சு சொல்லுவாங்க அந்த படத்துக்குள்ளேயே. அப்ப அந்த படத்துக்குள்ளே சொல்லும் போது அந்த அந்த படத்துக்குள்ள இருக்கிற படத்தை விட்டுட்டு அந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கும் அப்படிதான் இருக்கு. என்னடா இது, கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் பெட்டரா எஃபோர்ட்ஸ் போட்டுக்கலாமே. ஒரு லவ் படம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு சிம்பிளா எடுக்காம இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த லவ் ஜானர், காமெடி ஜானர், ஒரு சென்டிமெண்டல் ஜானர் எல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா படம் சூப்பர் ஹிட் ஆயிருக்குமே அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. நான் எடுக்கிறேன் மாமா படம், கதை தான் ஹீரோ. எனக்கு இந்த இதை பார்க்கும்போது பெருசா மட்டுப்படலை. ஏன்னா அந்த படம் வந்துட்டு ஒரு இடத்துல லைக் ட்ராப் ஆகும். எங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா பிக்கப் ஆகி போயிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஒரு இடம் வரும். ஸோ அந்த இடம் வரும்போது அப்படியே ட்ராப் ஆகும். இல்லை இல்லை பிக்கப் எல்லாம் ட்ராப் அப்படின்ட்டு கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது என்னடா இது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை போல அப்படின்னு எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. அண்ட் நீங்க வந்துட்டு கண்டிப்பா இந்த படத்தை ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா லவ்வர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஓகே தான். ஏன்னா அந்த நம்ம அந்த காமெடி எல்லாம் வரும்போது வந்துட்டு சின்னாப்பா லவ் சீன் வாங்கப்பா அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அந்த லவ் சீன் தான் இருந்துச்சு. அதுக்கு போயிட்டு ஹக் பண்றது, கிஸ் பண்றது, அது இது அப்படிலாம் லவ் சீன்ஸ்லாம் அது மட்டும் இல்லாம தம்பி எனக்கு லவ் ஜானர்ஸ் அங்கிருந்து பார்க்கறது, அவங்க பார்க்க மாட்டாங்களா, அவங்க பேச மாட்டாங்களா, வந்துட்டு அவங்க வந்துட்டு டெல்லி போறேன்னு சொல்றாங்க, அந்த லவ் ஃபீல், அந்த சோகம், அந்த வருத்தம், இதெல்லாம் வந்துட்டு அதில் பார்க்க முடிஞ்சு. பார்க்கும்போது நமக்கு அப்படி தோணும், நம்ம ஃபீல் நடிச்சிருக்காப்புல இல்லை அப்படின்னு நமக்கு தோணும். சார் இந்த படத்துல எக்கச்சக்கமாகவே இருக்குது. அண்ட் அசோசியேஷன் வந்துட்டு இந்த படத்தை சூஸ் பண்ணதுக்கு சூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. ஸோ இந்த படம் வந்துட்டு எந்த அளவுக்கு தியேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரியாது, எப்போ வந்துச்சுன்னு தெரியாது. அண்ட் வந்துட்டு எதுவுமே தெரியாம தான் இந்த படத்தை பார்த்தேன். பட் ஓகே,
வந்துட்டு ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்னு சொல்றதுக்கு வந்துட்டு நம்ம ஒன் டைம் ட்ரை தான் பண்றோம். ஒன் டைம் வாட்சபிள்னா ஒன் டைம் ட்ரை பண்றோம், நல்லா இல்லை, அடுத்த டைம் போக முடியாது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒன் டைம் வாட்சபிளா இருக்கிற ஒரு ஃபிலிம் நீ ஒரு நாள் பார்க்க போற, அது மேல எதுக்கு பார்க்க போற அப்படிங்கிறாங்க. ஓடிடி வந்ததுக்கு அப்புறமோ இல்ல திரும்ப திரும்ப தியேட்டர் போகிறதுக்கு வைக்கிறதுக்கு அந்த படம் நல்லா இருக்கணும். ஓடிடி வந்தா பார்க்கறதுக்கு அந்த படம் நல்லா இருக்கணும். இல்ல சும்மா தியேட்டர் போகாத ஆடியன்ஸ் தான் வந்துட்டு ஓடிடி பார்ப்பாங்க, அதோட ட்ராப் ஆயிடும். ஸோ அதுக்காக சொல்றேன், படத்தை எடுக்கிறது கொஞ்சம் நல்லா இருங்க. அண்ட் இந்த படம் வந்துட்டு சூப்பர், குறையெல்லாம் இல்லை. லைக் வந்துட்டு காமெடி இல்லை, மற்ற மாதிரி வந்துட்டு லவ் ரொமான்டிக் எல்லாம் நல்லா தான் இருக்குது. எனக்கு 12 ரொமான்ஸ், அதுக்கேற்ற மாதிரி படம் ரொமான்ஸாக தான் இருக்குது. ஸோ வந்துட்டு அது 18+ அளவுக்குலாம் ரொமான்ஸ் கிடையாது, சிம்பிளான ரொமான்ஸ் தான். அது சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் மட்டும் ஓமை கடவுளில் வர மாதிரி இருந்துட்டு கிளைமேக்ஸில் மட்டும் லைட்டாக ஒரு கிஸ் சீன்ஸ் வரும். மற்ற மாதிரி இந்த படத்தில் வந்துட்டு வேற பெரிய ஒரு 18+ சீன்ஸ்லாம் இல்லை, 18+ கேட்டகரி எதுவுமே இல்லை. ரொம்ப சூப்பரான படம் தான். ஸோ நீங்க வந்துட்டு கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கலாம். நான் லவ் பண்ண நசுப்படுவாமா, ஆனா லவ் பண்ணது லியோவ. அண்ட் வந்துட்டு இந்த படத்தை பார்க்கும்போது வர இந்த நாட்கள் போக போக, வருஷங்கள் போக போக, இப்பெல்லாம் நமக்குள்ள நடக்காங்க. ஏன்னா கொசு மருந்து அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்துட்டு இவங்க அந்த பொண்ணுக்கு நிற்கும், இவனுக்கு நிற்பான். இவன் வந்துட்டு குடிச்சிருப்பான், ஓடி போய் அங்கே நிற்பாங்கல்ல, ஐயோ ஸ்மெல் அப்படின்ட்டு. அப்போ அந்த பொண்ணு அங்கதான் நிற்கும். கணவரை பார்த்தா அந்த பொண்ணு நடக்குமா நமக்கு? சரி, நமக்கு பெரிய யாராவது ஒருத்தனுக்கு நடக்குமா? கொஞ்சம் கஷ்டம் தானே. ஸோ அது மாதிரி சில சீன்ஸ்லாம் வந்துட்டு கற்பனைக்கு மிஞ்சியதாகவே இருக்குது, தவிர கற்பனைக்கு எட்டாவது சொல்ற கற்பனைக்கு மிஞ்சி அப்பாற்பட்டதாக இருக்குது. கற்பனையில யோசிக்காது, இது அதாவது அப்பாற்பட்டது. அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு நினைச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த படத்துல லைக் 2 சைட் ஆஃப் எஃபர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அது இந்த படத்தில் சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பையனை லவ் பண்ணதுக்காகவே நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க ஒரு கிறிஸ்டின், இவங்க ஒரு ஹிந்து. ஸோ அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு அவங்கள ஒத்துக்க வைப்பாங்க வீட்டில் உள்ளவங்கள. இவன் வந்துட்டு ஒத்துக்கிற மாதிரி தான் பண்ணுறேன், அவ்வளோதான் அந்த மாதிரி. ஸோ அது வந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு சொல்கிறேன். அது எமக்கு 12 ரொமான்ஸ் வந்துட்டு எனக்கு ஓகேவா இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரி படத்தை வந்து நான் கண்டிப்பாக இனிமேல் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றேன். இதை விட பெட்டரா இருக்குமான்னு நான் பார்த்து சொல்றேன். அண்ட் நன்றி, வணக்கம். மேல் சந்திப்போம். நான் உங்கள் மாஸ்டர்.